நீங்க படம் பார்த்தாலே பணக்காரன் ஆக முடியும். அதே சமயம் நீங்க வந்துட்டு சில கேம்ஸ்லாம் விளையாண்டீங்கன்னா பணக்காரன் ஆக முடியும். அது உங்களுக்கு தெரியுமா? இது இந்த ஃபேக் கேம்ஸ பத்தி நான் பேசல. அதாவது கேம் விளையாண்டா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவோம்னு சொல்லி ஏமாத்துவாங்கல்ல, நான் அத பத்தி பேசல. அதே மாதிரி வியூஸ்க்கு பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க படத்த பார்க்க வைக்கிறாங்கல்ல, நான் அத பத்தியும் இப்ப பேசல. இங்க நான் ரியலாவே வந்துட்டு சில கேம்ஸ பத்தியும், சில மூவிஸ பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்னன்னா, யுனிவர்சிட்டியில கூட சொல்லி தராத பல முக்கியமான லெசன்ஸ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிசினஸ் லெசன்ஸ, மனி ரிலேட்டட் லெசன்ஸ நெறைய படம் உங்களுக்கு சொல்லி தராங்க. அதில பெரிய பெரிய டைரக்டரோட படம்லாம் இருக்கு. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட படமும் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மனி பத்தின, ஒரு பிசினஸ் பத்தின, ஒரு அ செல்லிங் பத்தின, ஒரு சைக்காலஜிக்கல் பத்தின நெறைய அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இத வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள யுனிவர்சிட்டி டிகிரீஸால கூட உங்களுக்கு குடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இத தவிர வந்துட்டு அது அது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆர்வத்தையாவது தூண்டும். அத பத்தி நீங்க அதிகமா படிக்கிறதுக்கு. அதே மாரி சில கேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராபர்ட் கியோசகி தயார் பண்ண கேஷ் ஃப்ளோ கேம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம்ல. நான் விளையாண்டுருக்கேன். ரொம்ப சின்ன வயசுல நான் விளையாண்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அ ஓடி ஆடி விளையாடும்போது எனக்கு நெறைய அடிபடும். அடிபடும்போது ரொம்ப நாள் வந்துட்டு என்னால திருப்பி ஓடி ஆடி விளையாட முடியாத போகும். கால்ல ஆல்மோஸ்ட் கட்டு போட்டுருப்பேன். அந்த மாதிரியான சூழ்நிலை தலையில கட்டு போட்டிருப்பேன். இந்த மாதிரியான சூழ்நிலையிலலாம் இந்த கேஷ் ஃப்ளோ கேம்ஸ் தான் நான் விளையாடுவேன். ஸோ, அதனாலயே என்னவோ தெரியல நான் இந்த மாரி இருக்கேன். இத தவிர வந்துட்டு நெறைய ஆன்லைன் கேம்ஸ்லாம் வந்துருச்சு. இது எல்லாமே உங்களுக்கு பிசினஸ டீச் பண்ணும். பாலிடிக்ஸ டீச் பண்றதுக்கு கேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ, அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வந்துட்டு ஃபேர்க்கே நம்ம போவோமே. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கியோசகியோட கேஷ் ஃப்ளோ கேமே நீங்க விளையாடுங்க. அது தவிர வந்துட்டு டைக்கூன் கேம்ஸ்லாம் நெறைய இருக்கு. பிசினஸ் டைக்கூன் கேம்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஆப்லயே நீங்க இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம். என்ன நீங்க வந்துட்டு ஆட் நெறைய பார்க்குறாப்ல வரும். அவங்ககிட்ட விளையாடுறதுக்குள்ள. ஸோ, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதெல்லாம் பண்ணுங்க. நான் கமெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன படம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பிசினஸ் ரிலேட்டடா, மனி ரிலேட்டடா, அதே மாரி செல்லிங் சைக்காலஜி ரிலேட்டடா, இல்ல டாமினன்ஸ் ரிலேட்டடா நீங்க கத்துக்க முடியும். நம்ம டாமினன்ஸ் சீரிஸே நம்ம போடப் போறோம். ஸோ அதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு குடுக்குறேன். இதெல்லாம் நீங்க கத்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் கீழ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்துட்டு போட்டு பிரிண்ட் பண்றேன். பின் பண்றேன். சாரி பிரிண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பின் பண்றேன். அதே மாரி டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். ஸோ யார் வேணாலும் நீங்க அத பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கலாம். அதே மாரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் பிரிண்ட் பண்றேன். இத பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான படம். இது எல்லாமே மோஸ்ட்லி Netflixல கிடைக்கும். பட் சம்டைம்ஸ் Amazon Prime அந்த மாரி நீங்க போ வேண்டியிருக்கும். அவ்வளோதான். நல்ல படம்.